இப்ப நம்ம கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு நேராக நாம் செல்லலாம். எரேமியா தீர்க்கதரிசன புத்தகம் 29வது அதிகாரம் 11ஆம் வசனத்தை நாம் வாசிக்க போகிறோம். நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவைகள் தீமைக்கல்ல, சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளே. ஹல்லேலூயா. சோ நீங்க பாத்தீங்கன்னா இந்த வசனம் இன்னைக்கு நான் இங்க சொல்ற மாதிரி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அல்லது அகில உலகத்தில் இருக்கக்கூடிய அநேக தமிழ் திருச்சபைகளிலே இன்றைக்கு சொல்லப்படும். ஏன் தெரியுமா? 1ஆம் தேதி வாக்குத்தத்த ஆராதனை. இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை வந்ததுனால அதிகாலை ஆராதனை இருக்காது. அதுக்கு பதிலாக ஞாயிற்றுக்கிழமையே என்னது ஆராதனை, என்ன ஆராதனையா மாறிடும்? வாக்குத்தத்த ஆராதனையாக மாறிவிடும். சோ இந்த வசனத்தை என்னன்னு சொல்லுவாங்க? வாக்குத்தத்த வசனம் என்று சொல்லி ஜனங்களுக்கு சொல்லுவார்கள். சரி, நம்ம தொடர்ந்து ஒரு தலைப்புல பிரசங்கத்தை கேட்டு வருகிறோம். என்ன தலைப்பு? தவறாக புரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் என்ற தலைப்பிலே பார்க்கிறோம். அது போல இன்றைக்கும் இந்த வசனம் தவறாக என்ன பண்ணப்பட்டிருக்கிறது? புரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறது. அது எதற்காக சொல்லப்பட்டது, யாருக்காக சொல்லப்பட்டது, இந்த வசனத்தை நாம் எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் என்று இன்றைக்கு நாம் புரிந்து கொள்ள போகிறோம். சரி, வழக்கமா இந்த வசனத்தை எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா என்னது? நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படி நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கும் நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்போ கர்த்தர் யாருக்கிட்ட சொல்றாராம்? சபையில உட்கார்ந்து இருக்கிற எல்லார்கிட்டையும் சொல்றாராம். என்ன சொல்றாராம்? நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு என்ன பண்ண போகிறேன்? கொடுக்க போகிறேன். சோ இன்னைக்கு நீங்க வரும்போது எல்லாரும் என்ன எதிர்பார்ப்போட வந்திருக்கிறீங்க? ஒரு முடிவோட, ஒரு நல்ல முடிவு எதிர்பார்ப்பு வந்திருப்பீங்க. அப்போ நார்மலா சொல்றவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, நீங்க என்ன முடிவு வரணும்னு நீங்க எதிர்பார்க்கறீங்களோ அந்த முடிவை கர்த்தர் உங்களுக்கு என்ன பண்ண போறாரு? கொடுக்க போறாரு அப்படின்னு யார் சொல்றா? கர்த்தர் சொல்றாரு அப்படின்னு பாஸ்டர் என்ன பண்ணுவாரு? சொல்லுவார். அப்புறம் அது எப்படிப்பட்டதா? அவைகள் தீமைக்கல்ல, சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகள். அப்போ உங்களுக்கு ஆண்டவர் செய்ய போகிற ஒரு காரியம் தீமை அல்ல, அது என்னவா? நன்மையான ஒரு காரியத்தை செய்ய போகிறார். இப்படி சொல்லுவாங்க. சரிங்களா? இதுல ஆங்கிலத்துல நீங்க வாசித்து பாத்தீங்கன்னா வித்தியாசமா இருக்கும். எப்படி இருக்கும்னா, ஐ ஹாவ் பிளான்ஸ் ஃபார் யூ அப்படின்னா என்ன? நான் உங்களுக்காக ஒரு திட்டம் வைத்திருக்கிறேன். ஆனா தமிழ் எப்படி வந்திருக்குது? நீங்கள் எதிர்பார்க்கும் முடிவு. ஆனா ஆங்கில வேதத்துல எப்படி சொல்லிருக்குன்னா, நீங்கள் எதிர்பார்க்கிறதுன்னு சொல்லல, நான் உங்களுக்காக என்ன வச்சிருக்கிறேன்? ஒரு திட்டம் வச்சிருக்கிறேன். இப்ப யோசிங்க, நம்ம எதிர்பார்க்கும் முடிவு உங்களுக்கு வேணுமா? ஆண்டவர் வச்சிருக்கிற திட்டம் உங்களுக்கு வேணுமா? சொல்லுங்க. ஆண்டவர் வச்சிருக்கிற திட்டம் தான் நமக்கு வேணும். நம்ம எதிர்பார்க்கிற முடிவு நமக்கு வேணாம். ஏன்னா சில முடிவுகளை நம்ம எதிர்பார்த்து அது நடக்கும், ஆனா அது ஆண்டவருடைய சித்தமாக என்ன பண்ணாது? இருக்காது. அது நமக்கு நன்மை என்ன பண்ணாது? கொடுக்காது. ஆனா ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிற திட்டம் பெரிய திட்டம், மகா பெரிய திட்டம். அந்த திட்டம் நமக்கு எப்பொழுதுமே என்னதான் கொடுக்கும்? நன்மையை தான் கொடுக்கும். ஹல்லேலூயா. அப்புறம் அதுல பாருங்க, பிளான்ஸ் டு ப்ராஸ்பர் யூ, உங்களை செழிக்க பண்ணுவதற்கான திட்டம். அப்புறம் பிளான்ஸ் நாட் டு ஹார்ம் யூ, உங்களுக்கு தொந்தரவு வராத திட்டம், உங்களுக்கு தீங்கு விளைவிக்காத ஒரு திட்டம். அப்புறம் சொல்லப்பட்டிருக்குது, பிளான்ஸ் டு கிவ் யூ ஹோப் அண்ட் எ ஃபியூச்சர், உங்களுக்கு ஒரு நம்பிக்கையை கொடுக்கிற ஒரு திட்டம், உங்களுக்கு ஒரு எதிர்காலத்தை கொடுக்கிற ஒரு திட்டம். இதுதான் ஆண்டவர் என்ன பண்றாரு? இப்படி சொல்றார். ஆனா கேட்க வேண்டிய கேள்வி, நிறைய கேள்வி இதுல இருக்குது. ஆனா இத என்ன பண்றாங்க அப்படின்னா, அப்படியே கர்த்தர் டைரக்டா யாருக்கு சொன்ன மாதிரி சொல்றாங்க? சபையில உட்கார்ந்து இருக்கிற எல்லாருக்கும் கர்த்தர் சொன்ன மாதிரி சொல்றாங்க.
சோ இதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இந்த வசனம் யாருக்காக சொல்லப்பட்டது, எதற்காக சொல்லப்பட்டது, இப்போ இந்த வசனத்தை நமக்கு சாதகமாக அதை எப்படி எடுத்துக்கொள்வது, இந்த மாதிரி கேள்விகளை கேட்டு அந்த கேள்விக்கான பதில்களை நம்ம என்ன பண்ணணும், கண்டுபிடிக்கணும். சரி, இப்ப முதல்ல பாருங்க, இந்த வசனம் யாருக்காக சொல்லப்பட்டது, யாருக்காக? இதே 29வது அதிகாரம் 1, 2, 3 வசனங்களை வாசிங்கன்னா யாருக்காக சொல்லப்பட்டது அப்படின்னு நமக்கு தெரியும். வாசிக்கலாமா? 29, 1, 2, 3. எக்கோனியா என்னும் ராஜாவும் ராஜஸ்திரியும் பிரதானிகளும் யூதாவிலும் எருசலேமிலும் உள்ள பிரபுக்களும் தச்சரும் கொல்லரும் எருசலேமை விட்டு புறப்பட்டு போன பிற்பாடு என்ன நடக்குது? இப்போ இங்க சொல்லப்பட்ட எல்லாரும் எங்க இருந்து போயிட்டாங்களாம்? எருசலேமிலிருந்து போயிட்டாங்க. சோ எங்க போனாங்கன்றது இனிமேல் வரும். சோ அப்போ இவங்க எல்லாம் புறப்பட்டு போன பின்பு என்ன பண்ணப்பட்டதா? என்ன பண்ணப்பட்டது? எரேமியா தீர்க்கதரிசி சிறைப்பட்டு போன மூப்பர்களில் மீதியானவர்களுக்கும் ஆசாரியர்களுக்கும் தீர்க்கதரிசிகளுக்கும் நேபுகாத்நேச்சார் சிறைப்படுத்தி எருசலேமிலிருந்து பாபிலோனுக்கு கொண்டு போன சகல ஜனங்களுக்கும் ஒரு நிருபம் எழுதி யூதாவின் ராஜாவாகிய சிதேக்கியா பாபிலோனின் ராஜாவாகிய நேபுகாத்நேச்சாரிடத்தில் கொடுக்கும்படி சாப்பானின் குமாரனாகிய எலியாசாவின் கையிலும் இல்கியாவின் குமாரனாகிய செமேரியாவின் கையிலும் கொடுத்து எருசலேமிலிருந்து பாபிலோனுக்கு அனுப்பின நிருபத்தின் விவரம். நிருபம் அப்படின்னா லெட்டர். அப்போ இந்த லெட்டர் யார் கையில கொடுக்கப்பட்டது? இங்க 2 பேரை சொல்லி அவங்க கையில கொடுக்கப்பட்டு அனுப்பப்பட்டது. இந்த லெட்டர் எழுதினது யாரு அப்படின்னா எரேமியா தீர்க்கதரிசி. இதை யாருக்கு எழுதி அனுப்பி இருக்கிறார்னா பாபிலோனுக்கு சிறைப்பட்டு கொண்டு போகப்பட்டவர்கள். யாரு? முதல் வசனத்தில் சொல்லப்பட்டது பாத்தீங்களா? ராஜாவும் ராஜஸ்திரியும் பிரதானிகள் யூதாவில் உள்ள பிரபுக்கள் தச்சர் கொல்லர் ஆகிய எல்லாரும் என்ன பண்ணப்பட்டாங்க? பாபிலோனுக்கு சிறைப்பட்டு கொண்டு போகப்பட்டார்கள். நேபுகாத்நேச்சாரால் சிறைப்பட்டு கொண்டு போகப்பட்டார்கள். அப்படிப்பட்டு சிறைப்பட்டு போனவர்களுக்கு யார் எழுதுறா? எரேமியா தீர்க்கதரிசி எழுதுறா. அப்ப இது யாருக்கு எழுதப்பட்டது? சிறைப்பட்டு போனவர்களுக்கு எழுதப்பட்டது. யாருக்கு எழுதப்படல? இப்போ இருக்கிற நமக்கு எழுதப்படல. இப்போ இது நமக்கு எழுதப்படலையா? இது எழுதப்பட்டது அவர்களுக்கு. ஆனால் இது எழுதப்பட்டதுல நமக்கு ஒரு கருத்து இருக்கிறது. எழுதப்பட்ட நடந்த சம்பவத்துல நம்ம என்ன பண்றோம்? கருத்துக்களை எடுத்துக்கொள்கிறோம், பாடங்களை எடுத்துக்கொள்கிறோம். அப்போ நமக்கு எழுதப்பட்டதா? கட்டாயமா நமக்கு எழுதப்பட்டதுல இன்னொருத்தருக்கு எழுதப்பட்டது. ஆனால் இதுல நமக்கு ஒரு கருத்து இருக்கிறது, ஒரு பாடம் இருக்கிறது. அந்த பாடத்தையும் கருத்தையும் நம்ம என்ன பண்ணணும்? எடுத்துக்கொள்ளணும். இப்ப உங்ககிட்ட ஒரு சில கேள்விகளை கேட்க போறேன், கவனமா சொல்லுங்க பதில். என்கிட்ட ஒரு சகோதரன் வராரு, நம்ம சபையில் இருக்கிற ஒரு சகோதரன் வந்து சொல்றாரு, பாஸ்டர் என்னுடைய குழந்தைக்கு நான் அர்ஜென்ட்டா ஃபீஸ் கட்டணும், ஒரு 10,000 ரூபாய் கிடைக்குமா அப்படின்னு என்ன கேட்கிறார். நான் ஒரு 1 வீக்ல உங்களுக்கு என்ன பண்றேன்? கொடுத்துறேன். அப்போ நான் சொல்றேன், என்னுடைய மகள் காலேஜ்ல சேர போறாங்க, அவங்களுக்கு கட்டுறதுக்காக ஒரு 10,000 ரூபாய் நான் வச்சிருக்கிறேன், நீங்க 10ஆம் தேதி இல்ல ஒரு வாரத்துல கொடுத்துருவீங்களா அப்படின்னு கேட்கிறேன். கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்றாரு. உடனே நான் என்ன பண்றேன்? அந்த 10,000 ரூபாய் அவருக்கு கொடுக்குறேன். கொடுக்கறதுக்கு நான் சொல்றேன், நீங்க 2 நாள் கழிச்சு என்ன பண்ணுங்க, எங்க வீட்டுக்கு வாங்க, நான் உங்களுக்கு அந்த 10,000 ரூபாய் என்ன பண்றேன்? கொடுக்குறேன் அப்படின்னு சொல்றேன். உடனே அவர் வந்து சபையில இருக்கிற எல்லாருக்கும், பாஸ்டர் 2 நாள்ல எல்லாருக்கும் 10,000 ரூபாய் தரேன்னு சொல்லி இருக்கிறாரு, எல்லாரும் எங்க போங்க, எங்க வந்துருங்க, பாஸ்டர் வீட்டுக்கு வந்துருங்க அப்படின்னு சொல்றாரு. இது ஏற்றுக்கொள்ளக்கூடியதா? சொல்லுங்க.
நீங்க எல்லாரும் என் வீட்டுல வந்து நின்னீங்கன்னா உங்க எல்லாருக்கும் என்னால 10,000 ரூபாய் கொடுக்க முடியுமா? சொல்லுங்க. அப்படிதான் நடக்குது. யாருக்காக சொல்லப்பட்டது? யூதாவில இருந்து சிறைப்பட்டு போனவங்களுக்காக சொல்லப்பட்டது. இப்ப என்ன சொல்லிட்டு இருக்கிறாங்க? இதை எடுத்து கர்த்தர் யாருக்கு சொல்லி இருக்கிறாரு? உங்களுக்கு சொல்லி இருக்கிறாரு. இப்போ என்கிட்ட 10,000 வாங்க வேண்டிய 2 நாள் கழிச்சு வாங்க வேண்டிய வரவர் வந்து என்கிட்ட வந்து சொல்லி என்கிட்ட நான் சொல்லிட்டேன், அவர்கிட்ட 10,000 கொடுக்குறேன்னு சொல்லிட்டேன். அவர் வந்து சர்ச்சில் இருக்கிற எல்லாருக்கும் சொல்லிட்டாரு என்னன்னு, இன்னும் 2 நாள்ல பாஸ்ட் எல்லாருக்கும் என்ன கொடுக்க போறாரு? ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறதுக்கு 10,000 ரூபாய் கொடுக்க போறாருன்னு சொன்னார்னா நான் எப்படி யோசிப்பேன்? என்னையா இந்த மனுஷன், இவர் வந்து ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும்னு என்கிட்ட வந்து காசு கேட்கிறாரு, நான் உதவி செய்யலாம்னு நினைச்சு இவருக்கு சொன்னா இவர் போய் எல்லார்கிட்ட என்ன சொல்லிட்டாரு? சொல்லுங்க. பாஸ்டர் உங்க எல்லாருக்கும் என்ன கொடுக்க போறாரு? 10,000. எனக்கு என்ன வரும்? என் மைண்ட் எப்படி யோசிக்கும்? இவருக்கு சொன்னத இவர் என்ன பண்ணிட்டாரு? எல்லாருக்கும் சொல்லிட்டாரு. அதே மாதிரிதான் யூதா ஜனங்களுக்கு சொன்னத இன்னைக்கு சபையில இருக்கிற எல்லாருக்கும் என்ன பண்ணிட்டு இருக்காங்க? சொல்லி கர்த்தர் உங்கள் பேரில் என்ன வச்சிருக்கிறாரு? ஒரு பெரிய திட்டம் வச்சிருக்கிறாரு. அது தீமைக்கானதல்ல, அது நன்மைக்கானது அப்படின்னு அங்க சொன்னதை இங்க கொண்டு வந்து என்ன பண்ணிடுறாங்க? டைரக்டா சொல்லிடுறாங்க. இன்னொரு உதாரணம் சொல்றேன். ஏன்னா ஒரு உதாரணம் சொன்னா சிலருக்கு புரியறது இல்ல. எங்க சொந்தக்காரருக்கு ஒரு கல்யாணம் நடக்குது. சோ அந்த கல்யாணம் நடந்து முடிஞ்சு வந்துருது. சபையில இருக்கிற ஒருத்தர் வந்து கேக்குறாரு, என்ன கேக்குறாரு? ஐயா கல்யாணத்துக்கு போயிட்டு வந்தீங்களே, எப்படி போனீங்க, என்ன செஞ்சீங்க ஐயா? உடனே நான் சொல்றேன், அந்த கல்யாணம் நடந்தது யாருன்னா என்னுடைய தங்கச்சி மகளுக்கு கல்யாணம் நடந்தது. அதனால நாங்க 1 சவரன் செயின் என்ன பண்ணோம்? போட்டுட்டு வந்தோம். உடனே ஒரு சர்ச்சில் இருக்கிற எல்லாருக்கும் போய் சொல்றாரு, உங்க வீட்டுல நடக்கிற கல்யாணத்துக்கு பாஸ் என்ன போடுவாரு? 1 பவுன் செயின் போடுவாரு. சரி, நம்ம சர்ச்சில் ஒருத்தவங்களுக்கு கல்யாணம் நடக்குது. நான் கல்யாணத்துக்கு போயிட்டு ஒரு 1000 ரூபாய் மொய் எழுதிட்டு வந்துடுறேன். உடனே அவங்க வந்து என்கிட்ட என்ன கேட்பாங்க? என்ன பாஸ்டர், உங்க தங்கச்சி மகளுக்கு போய் என்ன பண்ணீங்க? 1 பவுன்ல செயின் போட்டீங்களே, என் மகளுக்கு ஏன் நீங்க 1 பவுன்ல செயின் போடல? என்னங்க இது அநியாயமா இருக்குது, இப்படி சொல்றீங்களே. இல்ல, என்கிட்ட சபையில இருக்கிற ஒருத்தர் வந்து சொன்னாரு, ஏன்னா நீங்க தங்கச்சி கல்யாணத்துக்கு என்ன பண்ணீங்களாம்? 1 பவுன்ல செயின் போட்டீங்களாம். அதே மாதிரி சர்ச்சில் இருக்கிற எல்லாருக்கும் என்ன பண்ணிடுவீங்களாம்? யார் யார் வீட்டுல கல்யாணம் நடக்குதோ எல்லாருக்கும் என்ன பண்ணிடுவீங்களாம்? 1 பவுன்ல செயின் போட்டுருவீங்க. நியாயமா இது? சொல்லுங்க. அதுதான் இன்னைக்கு நடக்குது. என்ன நடக்குது? யாருக்கோ ஒருத்தருக்கு சொல்லப்பட்டதை என்ன வந்து சொல்றாங்க? இங்க வந்து சபையில இருக்கிற ஜனங்களுக்கு சொல்லிட்டு கர்த்தர் உங்களுக்கு இதை என்ன பண்ணுவார்? செய்வார். இவங்க கர்த்தர் கிட்ட கேட்கறது இல்ல, கர்த்தருக்கு சித்தமா என்னன்னு அது தெரியறது இல்ல. ஆக மொத்தம் கர்த்தர் செய்வார் என்ன பண்றது? சொல்லி என்ன பண்ணிடுறது? அனுப்பிச்சு விட்டுறது. சோ எங்க வீட்டுக்கு தேடி வந்துடுறாங்கல்ல 10,000 கேட்டு, அதே மாதிரி 1 பவுன் செயினை கேட்டு வர்றாங்கல்ல, அது மாதிரி. புரிஞ்சுச்சா? அப்போ ஒரு வசனம் இருக்குதுன்னா அது யாருக்காக சொல்லப்பட்டது, எதற்காக சொல்லப்பட்டதுன்னு முதல்ல தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அதுல நமக்கான பாடம் என்ன, நமக்கான கருத்து என்ன இருக்கிறது அப்படின்றத நம்ம என்ன பண்ணணும்? தெரிஞ்சு அந்த கருத்தை நாம் என்ன பண்ண வேண்டும்? எடுத்துக்கொள்ள வேண்டும். ஒரு ஆமென் சொல்லலாமா? அல்லேலூயா. சரி, இப்போ இந்த வசனத்தை யார் சொன்னா? எரேமியா தீர்க்கதரிசி சொன்னார். யாருக்கு சொன்னாரு? சிறைப்பட்டு போன யூதா ராஜ்யத்தில் இருக்கக்கூடிய ராஜா, ராஜஸ்திரி, பிரபுக்கள், அவங்க கொல்லர், தச்சர், இப்படிப்பட்ட நல்ல திறமை வாய்ந்தவர்கள். அதுல போனது யாருன்னா தானியேல், சாத்ராக், மேஷு போன்றவர்கள் என்ன பண்ணிருக்கிறாங்க? அதுல சிறைப்பட்டு போயிருக்கிறாங்க. அவங்களுக்கு எரேமியா தீர்க்கதரிசி என்ன பண்றாரு? ஒரு லெட்டர் எழுதுறாரு. அந்த லெட்டர்ல தான் இந்த விஷயத்தெல்லாம் அவர் என்ன பண்றாரு? மென்ஷன் பண்ணி எழுதி இருக்கிறார். சரி, இதுல என்ன எழுதி இருக்கிறார்னு முதல்ல தெரிஞ்சுக்குவோம். அதுக்கப்புறம் இந்த லெட்டர் எதற்காக எழுதப்பட்டது, என்ன சூழ்நிலை எழுதப்பட்டது அப்படின்றத நாம பார்த்து அதுல இருந்து நாம கற்றுக்கொள்ளக்கூடிய பாடங்களை நாம் கற்றுக்கொள்ளலாம். சரி, இப்ப 4வது வசனத்திலிருந்து வாசிக்க போறோம். கவனமா கேளுங்க. 4லிருந்து 9 வரைக்கும் வாசிக்கலாமா? சோ அந்த லெட்டருக்குள்ள என்ன இருக்குது அதை நம்ம பார்க்க போறோம். சரியா? வாசிப்போம். இஸ்ரவேலின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தர் தாம் எருசலேமிலிருந்து பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போக பண்ணின அனைவருக்கும் அறிவிக்கிறது என்னவென்றால், அப்போ கர்த்தர்
எரேமியாக்கு சொன்னார். எரேமியா கர்த்தர் சொன்னதை ஜனங்களுக்கு என்ன பண்ணுகிறார்? அறிவிக்கிறார். சோ கர்த்தர் சொல்றாரு, எருசலேமிலிருந்து பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போக பண்ணின அனைவருக்கும் என்ன பண்ணுகிறது? அறிவிக்கிறது. அப்போ இது ஒருத்தருக்கு அறிவிக்கப்படல. யாருக்கு அறிவிக்கப்படுகிறது? சிறைப்பட்டு போன அனைவருக்கும் என்ன பண்ணப்படுகிறது? அறிவிக்கப்படுகிறது. அவங்க எல்லாம் யாரு? யூதர்கள். அவங்க எங்கிருந்து போயிருக்கிறாங்க? யூதா ராஜ்யத்திலிருந்து என்ன பண்ணிருக்கிறாங்க? பாபிலோனுக்கு போயிருக்கிறாங்க. சரி, என்ன சொல்றாரு ஆண்டவர் 5வது வசனத்துல? நீங்கள் வீடுகளை கட்டி என்ன பண்ணுமா? வீடுகளை என்ன பண்ணுமா? கட்டணுமா? எங்க? பாபிலோன்லயே வீடுகளை கட்டி குடியிருந்து தோட்டங்களை நாட்டி அவைகளின் கனியை என்ன பண்ணுங்கள்? சாப்பிடுங்கள். நீங்கள் பெண்களை விவாகம் பண்ணி குமாரரையும் குமாரத்திகளையும் பெற்று உங்கள் குமாரருக்கு பெண்களை கொண்டு உங்கள் குமாரத்திகளை புருஷருக்கு கொடுங்கள். உங்கள் குமாரத்திகளை புருஷருக்கு கொடுங்கள். அப்படின்னா என்ன? வீடு கட்டி செட்டில் ஆகுங்க. அங்க மத்தவங்களுக்கு கல்யாணம் பண்ணதுல யூதர்கள் அவங்களுக்குள்ள என்ன பண்ணணும்? ஒருத்தர் வீட்டுல இருந்து பொண்ணு எடுக்கணுமா, இவங்க வீட்டுல இருக்கிற பொண்ணை என்ன பண்ணுமா? இன்னொருத்தருக்கு கொடுக்கணுமா. அவங்க பாட்டுக்கு என்ன பண்ணுமா? அவங்க சாதாரண வாழ்க்கைய, சகஜ வாழ்க்கையை அவங்க என்ன பண்ணிட்டே இருக்கணுமா? வாழ்ந்து கொண்டே இருக்கணும். அவங்க எதை நினைச்சு பாதிக்கப்படக்கூடாது? அடிமைத்தனத்துக்கு போயிட்டோமே, இங்க அடிமையா இருக்கிறோமே நினைச்சு என்ன பண்ணக்கூடாதான்? கவலைப்படக்கூடாது. அவங்க வாழ்க்கையை அவங்க சகஜமா என்ன பண்ணுமா? வாழணுமா. இப்படின்னு கர்த்தர் என்ன பண்றாராம்? அவங்களுக்கு சொல்றார். அப்புறம் இவர்களும் குமாரரையும் குமாரத்திகளையும் பெறட்டும். நீங்கள் அங்கே குறுகாமல் பெருகி, அங்க என்ன ஆகக்கூடாது? குறுக கூடாதான். என்ன ஆகணுமா? பெருகணுமா. அப்புறம் நான் உங்களை சிறைப்பட்டு போக பண்ணின பட்டணத்தின் சமாதானத்தை தேடி. சோ எந்த பட்டணத்துக்கு நீங்க சிறைப்பட்டு போயிருக்கிறீங்களோ அந்த பட்டணத்தினுடைய சமாதானத்தை என்ன பண்ணணுமா? தேடணும். அப்புறம் அதற்காக கர்த்தரை விண்ணப்பம் பண்ணுங்கள். அதற்காக கர்த்தரை என்ன பண்ணுங்கள்? விண்ணப்பம் பண்ணுங்கள். அதற்கு சமாதானம் இருக்கையில் உங்களுக்கும் சமாதானம் இருக்கும். அப்போ அவங்க வாழ்ற ஊர் எப்படி இருக்கணுமா? சமாதானமா இருக்கணுமா. அப்போ இவங்களும் எப்படி இருப்பாங்களாம்? சமாதானமா இருப்பாங்க. அப்புறம் மேலும் உங்கள் நடுவில் இருக்கிற உங்கள் தீர்க்கதரிசிகளும் உங்கள் குறிகாரரும் உங்களை மோசம் போக்க ஒட்டாதிருங்கள். அப்போ ஆண்டவர் என்ன சொல்லிட்டாரு? உங்க மத்தியில தீர்க்கதரிசின்னு சுத்திட்டு இருக்கிறவங்க பேச்சை என்ன பண்ணாதீங்க? நம்பாதீங்க. உங்களுக்கு குறி சொல்றவங்க பேச்சை என்ன பண்ணாதீங்க? நம்பாதீங்க. அப்புறம் சொப்பனம் காணம் பண்ணுகிற உங்கள் சொப்பனக்காரருக்கு செவி கொடாமலும் இருங்கள். அப்படின்னா என்ன? ஆண்டவர் எனக்கு ஒரு தரிசனம் காட்டினாரு, எனக்கு ஒரு சொப்பனம் காட்டினாரு, இது உனக்கு என்ன பண்ண போகுது? நடக்க போகுது. இந்த மாதிரி விஷயங்களை அப்போ சொன்னாங்களாம். எங்க? பாபிலோன்ல இருக்கிறவங்க, இவங்க கூட வந்தவங்க. அவங்க பேச்செல்லாம் என்ன பண்ணாதீங்க? நம்பாதீங்க. அப்புறம் செவிகொடாமலும் இருங்கள் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். அவர்கள் என் நாமத்தை சொல்லி உங்களுக்கு பொய்யான தீர்க்க தரிசனம் உரைக்கிறார்கள். நான் அவர்களை அனுப்பினதில்லை என்று கர்த்தர் சொல்கிறார். இப்போ அந்த பொய்யான தீர்க்கதரிசிகள் என்ன சொல்லுவாங்க? நீங்க வீடை கட்டாதீங்க, நீங்க சீக்கிரமா எங்க போறீங்க? மறுபடியும் உங்க சொந்த தேசத்துக்கே போறீங்க. அதனால நீங்க எதையுமே என்ன பண்ணக்கூடாது? இந்த ஊர்ல பண்ணக்கூடாது. பரதேசிகளை போல நீங்க என்ன பண்ணணும்? இருக்கணும். கர்த்தர் உங்களை சீக்கிரமா என்ன பண்ண போறாரு? அங்க கூட்டிட்டு போறான்னு கள்ள தீர்க்கதரிசி சொல்றாங்க. ஆனா எரேமியா மூலமா ஆண்டவர் என்ன சொல்றாரு? நீ அந்த ஊர்ல என்ன ஆகு? செட்டில் ஆகு, வீட்டை கட்டு, தோட்டத்தை கட்டு, கல்யாணம் பண்ணு, குழந்தைய பெத்துக்கோ, குறுகாத, பெருகு. அதோட சேர்ந்து இப்படி கள்ள தீர்க்க தரிசனம் உரைக்கிற தீர்க்கதரிசிகள், சொப்பனக்காரர்கள், குறிகாரர்கள், இவர்களுடைய பேச்சுக்கு என்ன பண்ணாத? செவி கொடுக்காத. யாருக்கு சொல்றாரு? யூதா ராஜ்யத்திலிருந்து பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போன அந்த ஜனங்களுக்கு அவர்கள் சொல்லப்படுகிற கூடிய ஒரு காரியம். சரி, இப்போ அவங்க பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போவதற்கு காரணம் என்ன? ஏன்னா அதையும் நம்ம கேட்கணும்ல. என்ன காரணம்?
கர்த்தருடைய வார்த்தைக்கு அவங்க என்ன பண்ணல? செவி சாய்க்கவில்லை. நீங்க பாத்தீங்கன்னா யூதா ராஜ்யம் அது இது என்ன சொல்லுது, சதர்ன் கிங்டம். சவுத்னா என்ன சொல்லுவாங்க? தெற்கு தெற்கு ராஜ்யம். இஸ்ரவேல் ராஜ்யம் வடக்கு ராஜ்யம். அது 10 கோத்திரம். இப்போ முதல்ல சிறைப்பட்டு போனது வடக்கு ராஜ்யம் 10 கோத்திரம். அசிரிய ராஜ்யத்தினால சிறைப்பட்டு போச்சு. அடுத்து இருக்கக்கூடிய 2 கோத்திரம் யூதா பெஞ்சமின் பாபிலோன் மூலமாக என்ன ஆயிடுச்சு? சிறைப்பட்டு போனது. எல்லாமே காரணம் என்ன? அவங்க கர்த்தருடைய வார்த்தைக்கு என்ன பண்ணவில்லை? கீழ்ப்படியவில்லை, செவிசாய்க்கவில்லை. தீமையான காரியங்களை செய்தார்கள், விக்கிரக ஆராதனை செய்தார்கள், ஜனங்களை ஒடுக்கினார்கள், அநியாயங்களை அக்கிரமங்களை என்ன பண்ணார்கள்? செய்தார்கள். அதனாலே கர்த்தருடைய நியாய தீர்ப்பு அவர்களுக்கு என்ன ஆனது? உண்டானது. சோ அவங்க சிறைப்பட்டு போனதற்கு காரணம் என்ன? தேவனுடைய நியாய தீர்ப்பு. சோ நியாய தீர்ப்பு அப்படின்னு ஒரு பக்கம் சொன்னாலும் இன்னொரு பக்கம் என்னன்னா, அவங்க கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் போனதுனால அவங்க ஊரு ஒரு பலவீனமான ஒரு நாடாக என்ன ஆயிடுச்சு? மாறிவிட்டது. அதனால எதிரிகள் ஈஸியா அவங்களை என்ன பண்ணிட்டாங்க? தோற்கடித்து அவர்களை சிறைப்பட்டு கொண்டு போய் விட்டார்கள். சோ தேவனுடைய நியாய தீர்ப்பு என்ன ஆயிடுச்சு? வெளிப்பட்டது. அதனால இப்ப அவங்க எங்க இருக்கிறாங்க? சிறைப்பட்டு அங்க இருக்கிறாங்க. சரி, இப்ப சிறைப்பட்டு போகும்போது இதுல பாதிக்கப்பட்டது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சவங்க என்ன இருக்கிறாங்க? பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. அதுல ஒரு உதாரணம் தான் தானியேல். தானியேல் கர்த்தருக்கு கீழ்ப்படிந்தவரா? கீழ்ப்படிந்தவர் தான். சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ எப்படி கர்த்தருக்காக வைராக்கியமா இருந்தவங்க, அவங்க கர்த்தருக்கு கீழ்ப்படிஞ்சவங்களா? கீழ்ப்படிஞ்சவங்க தான். ஆனா அவங்களும் எதுல பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க? இந்த சிறையிருப்புல பாதிக்கப்பட்டு எங்க இருக்கிறாங்க? பாபிலோன்ல இருக்கிறாங்க. விளங்குதா? இப்போ அப்போ நியாய தீர்ப்பு வரும்போது கீழ்ப்படியாதவர்களுக்கும் தண்டனை வருகிறது. அதுல கீழ்ப்படுகிறவர்களும் என்ன பண்ணப்படுகிறார்கள்? பாதிக்கப்படுகிறார்கள். விளங்குதா? சரி, அப்போ கீழ்ப்படியாதவர்கள், கீழ்ப்படிந்தவர்கள் 2 பேரும் எங்க போயிட்டாங்க? பாபிலோனுக்கு போயிட்டாங்க. ஓகே, சரி. இப்ப அங்க பாபிலோன்ல இருக்கும் போது மாற்றங்கள் வரலாம். என்ன மாற்றங்கள் வரலாம்? கீழ்ப்படியாதவர்கள் எதற்கு தங்களை விட்டுக் கொடுக்கலாம்? தங்களை கீழ்ப்படிவதற்கு விட்டுக் கொடுக்கலாம். கீழ்ப்படியாமல் போனதனாலே இப்படிப்பட்ட ஒரு பாதிப்பு வந்திருக்கிறது என்று உணர்ந்தவர்கள் மனம் திரும்பி இப்ப ஆண்டவருக்கு தங்களை என்ன பண்றாங்க? ஒப்பு கொடுக்குறாங்க. ஆண்டவரே எங்களை மன்னிச்சிருங்க ஆண்டவரே, இனிமேல் நாங்க உங்களுடைய வார்த்தைக்கு என்ன பண்ணுவேன்? கீழ்ப்படிவேன். சோ இப்ப பாபிலோன்ல யார் யார் இருக்கிறா? கீழ்ப்படியாதவர்கள், கீழ்ப்படியாமல் போய் மனம் திரும்பி இப்போ கீழ்ப்படுகிறவர்கள், ஏற்கனவே கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறவர். 3 கூட்டம் இருக்கிறாங்க. விளங்கிச்சா? ஓகே, இப்போ அடுத்து பகுதியை வாசிப்போம். 10வது வசனம். பாபிலோனிலே 70 வருஷம் நிறைவேறின 70 வருஷம் நிறைவேறின பின்பு நான் உங்களை சந்தித்து உங்களை இவ்விடத்திற்கு திரும்பி வர பண்ணும்படிக்கு உங்கள் மேல் என் நல்வார்த்தையை நிறைவேற பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். சோ அவங்களுக்கு என்ன கொடுக்கிறாரு? ஆண்டவர் ஒரு வாக்கு கொடுக்கிறார். என்ன வாக்கு கொடுக்கிறாரு? நான் உங்களை என்ன பண்ண போறேன்? 70 வருஷம் நிறைவேறின பின்பு உங்களை நான் என்ன பண்ண போறேன்? இந்த இடத்திற்கு என்ன பண்ண போறேன்? திரும்பி வர பண்ணுவேன். இப்போ திரும்பி வர்றது யார் திரும்பி வருவான்னு நினைக்கிறீங்க? 3 பேர் இருக்கிறாங்க இல்லையா? யார் யாரு? அக்கிரமம் செய்கிறவர்கள். 2வது அக்கிரமம் செஞ்சாங்க, இப்ப சிறையிருப்புக்கு போனவனே என்ன ஆயிட்டாங்க? மனம் மாறிட்டாங்க. 3வது அக்கிரமம் செய்யாதவங்க, ஆண்டவருக்கு கீழ்ப்படிஞ்சவங்க. இப்ப ரிட்டர்ன் வர போறது யார் மட்டும் வருவா? ஒரு குரூப் மனம் திரும்பின குரூப், இன்னொன்னு ஏற்கனவே கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து பாதிக்கப்பட்ட குரூப். இந்த 2 குரூப் தான் எங்க வரும்? திரும்பி வரும். இன்னும் மனம் திரும்பாம அதே அக்கிரமத்தை செய்யறவங்க அங்கேயே என்ன ஆயிடுவாங்க? இருந்து அது அவங்க குடும்பம் என்ன ஆயிடும்? அழிந்து போய்விடும். சோ ஆண்டவர் யாருக்கு சொல்றாரு? மனம் திரும்பினவர்கள், தொடர்ந்து கர்த்தருக்கு உண்மையாக இருந்து பாதிக்கப்பட்டவர்களுக்கு கர்த்தருடைய வார்த்தை வருகிறது. என்ன வருகிறது? பாபிலோனிலே 70 வருஷம் நிறைவேறின பின்பு நான் உங்களை சந்தித்து உங்களை இவ்விடத்திற்கு என்ன பண்ணுவேன்? திரும்பி வர பண்ணும்படிக்கு உங்கள் மேல் என் நல் வார்த்தை என்ன பண்ணுவேன்? நிறைவேற பண்ணுவேன் என்று கர்த்தர்
சொல்லுகிறார். இத சொல்லிட்டு தான் கர்த்தர் சொல்றாரு, நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவங்க என்ன எதிர்பார்த்திருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? திரும்ப எங்க போனோம்? எங்க சொந்த ஊருக்கு போனோம். நான் வெளிநாட்டுல இருக்கும்போது நிறைய இலங்கை தமிழர்களோடு கூட நான் பழகினேன். அவங்க நிறைய வெளிநாடுகள்ல இருக்கிறாங்க. அமெரிக்காவுல நிறைய பேர் இருக்கிறாங்க, கனடால நிறைய பேர் இருக்கிறாங்க, சிங்கப்பூர், சுவிஸ்ல, ஜெர்மனில, டென்மார்க்ல நிறைய தமிழ் இலங்கை அகதிகள் இருக்கிறாங்க. ஆனா அவங்க கிட்ட போயிட்டு நீங்க மறுபடியும் உங்க நாட்டுக்கு போகணும்னு ஆசைப்படுவீங்களா? கட்டாயமா நான் மறுபடியும் எங்க போனோம்? எங்க நாட்டுக்கு போனோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா ஆனா இப்ப போக முடியாத ஒரு சூழ்நிலை. ஆனா அவங்க எங்க மனசுல எங்க இருக்குது? அமெரிக்கால நல்ல வாழ்க்கை தான், நல்ல ஊர் தான், நல்ல இதுதான், நல்ல சூப்பரான ஒரு கிளைமேட் தான். ஆனா அவங்க மனசுல எங்க இருக்குது? இலங்கை. எப்படியாவது வருஷத்துக்கு ஒரு முறையாவது எங்க போயிட்டு வந்துருவாங்க? இலங்கைக்கு போயிட்டு வந்துருவாங்க. ஏன்னா அவங்க ஊர் அது, அவங்க சொந்த தாய் நாடு அது. அப்ப அவங்க மனசுல எங்க இருக்குது? சொந்த தாய் நாட்டு மேல. இப்ப இங்க கூட நிறைய அகதிகள் இருக்கிறாங்க. ஆனா அவங்களுக்கு ஆசைதான் அங்க போய் செட்டில் ஆகணும்னு. ஆனா சூழ்நிலை அப்படி இருக்கிறதுனால அவங்களால இன்னும் இங்க இருந்தா என்ன பண்ண முடியல, அங்க போக முடியல. அதே நிலைதான் யாருக்கு இருக்கிறது? பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போன யூதா கோத்திரத்தார், பெஞ்சமின் கோத்திரத்தார், அவங்களுக்கு என்ன மனநிலை? நான் மறுபடியும் எங்க போனோம்? எங்க சொந்த ஊருக்கு போனோம். அப்போ அததான் அவங்க எதிர்பார்க்கிறாங்க. அதனால ஆண்டவர் அவங்க மனசை அறிஞ்சு அவங்களுக்கு சொல்றாரு, நீ எதிர்பார்க்கிறோம் நினைவை காரியத்தை நான் உனக்கு என்ன பண்ண போறேன்? செய்ய போறேன். அதுக்கு ஆண்டவர் ஒரு திட்டம் வச்சிருக்கிறார். என்ன திட்டம்? நல்ல திட்டம். பாருங்க, தொடர்ந்து வாசிப்போமா? அப்பொழுது நீங்கள் கூடி வந்து இருங்க, 11 மறுபடியும் வாசிங்க. நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவைகள் தீமைக்கல்ல. இப்போ உங்களுக்கு நான் பண்ற ஒரு முடிவு என்ன முடிவல்ல? தீமையான முடிவல்ல, சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளே. அப்புறம் அப்பொழுது நீங்கள் கூடி வந்து என்னை தொழுது கொண்டு என்னை நோக்கி விண்ணப்பம் பண்ணுவீர்கள். நான் உங்களுக்கு செவி கொடுப்பேன். உங்கள் முழு இருதயத்தோடும் என்னை தேடினீர்களானால் என்னை தேடுகையில் கண்டுபிடிப்பீர்கள். நான் உங்களுக்கு காணப்படுவேன். நான் உங்களுக்கு காணப்படுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் உங்கள் சிறையிருப்பை திருப்பி நான் உங்களை துரத்திவிட்ட எல்லா ஜாதிகளிலும் எல்லா இடங்களிலும் இருந்து உங்களை சேர்த்து நான் உங்களை விலக்கி இருந்த தலத்துக்கே உங்களை திரும்பி வர பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. இது யாருக்கு? தவறு செய்து மனம் திரும்பினவர்களுக்கு, தவறு செய்யாமல் கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து கர்த்தருக்கு உண்மையாய் இருந்து பாதிக்கப்பட்டவர்களுக்கு இந்த வார்த்தையை சொல்றாரு. நான் மறுபடியும் உங்களை இந்த ஸ்தலத்துக்கு என்ன பண்ணுவேன்? கொண்டு வந்து கூட்டி சேர்ப்பேன். நீங்க அப்போ என்ன கூப்பிடுவீங்க. அப்போ உங்க வார்த்தைக்கு நான் என்ன பண்ணுவேன்? செவி கொடுப்பேன். நீங்க உண்மையா என்ன தேடினீங்கன்னா என்ன நீங்க என்ன பண்ணுவீங்க? கண்டடைவீங்க. இது என்ன வார்த்தை? நம்பிக்கையின் வார்த்தை. அல்லேலூயா. சோ ஒரு குரூப்புக்கு நியாய தீர்ப்பு, இன்னொரு குரூப்புக்கு என்ன வார்த்தை? நம்பிக்கையின் வார்த்தை. அல்லேலூயா. சோ இததான் எல்லாரும் எடுத்துக்கிட்டு இன்னொருத்தருக்கு சொன்னதை என்ன சொல்லிட்டு இருக்கிறாங்க? சபையில இருக்கிற எல்லாருக்கும் சொல்லி, நீங்க எதிர்பார்க்கும் முடிவை கர்த்தர் உங்களுக்கு என்ன பண்ண போறார்? தரப்போறாருன்னு மக்களுக்கு தவறாக போதித்து கொண்டிருக்கிறார்கள். சரி, இதுல இருந்து நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய பாடம் என்ன, கருத்து என்ன? இப்போ இஸ்ரவேல் ஜனம் தேவனுக்கு பிரியமான ஜனம். ஆபிரகாமை கர்த்தர் அழைக்கிறார், ஈசாக்கை தெரிந்து கொள்கிறார், யாக்கோபை பெயர் சொல்லி அழைத்து யாக்கோபுக்கு இஸ்ரவேல் என்ற பெயரை மாற்றுகிறார், யாக்கோபை ஆசீர்வதிக்கிறார், இஸ்ரவேல் என்ற ஒரு பெரிய ஜனக்கூட்டம் உருவாகிறது, அவங்களுக்கு கட்டளைகளை கொடுக்கிறார். இப்போ இவங்க ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு பரிசுத்த ஜாதி.
ஆண்டவர் அவங்க மேல அவ்வளோ பிரிய வச்சு அவங்களை தெரிந்து கொண்டாலும் அவங்க ஆண்டவருக்கு கீழ்ப்படியாம போகும்போது அவங்களுக்கு நியாய தீர்ப்பு ஆண்டவர் என்ன பண்றாரு? கொடுக்கிறார். சோ நல்லா புரிஞ்சுக்கணும், ஆண்டவர் நம்ம மேல அன்பு வச்சிருக்கிறார். அவர் எப்படி அன்பு வச்சிருக்கிறார்? சிலுவையிலே மரித்து இவ்வளவாய் நம்ம மேல என்ன வச்சிருக்கிறார்? அன்பு வைத்திருக்கிறார். அதே ஆண்டவர், அன்பு வச்ச ஆண்டவர் நம்ம அநியாயம் அக்கிரமம் பண்ணா அவர் பட்சபாதம் இல்லாமல் என்ன செய்வார்? நியாய தீர்ப்பு செய்வார். இஸ்ரவேல் அவருக்கு பிரியமான ஜனம்தான். ஆனால் இஸ்ரவேல் தவறு செய்யும் போது, அது விக்கிரக ஆராதனை செய்யும் போது, அது அநியாயம் செய்யும் போது, அக்கிரமம் செய்யும் போது, தீமை செய்யும் போது, அந்த ஜனத்திற்கு ஆண்டவர் என்ன கொடுக்கிறார்? நியாய தீர்ப்பை கொடுக்கிறார். அப்போ அவங்க சிறைப்பட்டு என்ன பண்றாங்க? போறாங்க. அந்த நியாய தீர்ப்பின் அனுபவத்தை அவர்கள் வாழ்க்கையில் என்ன பண்ணுகிறார்கள்? அனுபவிக்கிறாங்க. அந்த கொடுமையை அனுபவிக்கிறாங்க, அந்த கஷ்டத்தை அனுபவிக்கிறாங்க. வேற யாரோ தேசத்துல போய் அவங்க குடியிருக்கிறாங்க. அப்போ அதுல இருந்து நம்ம கற்றுக்கொள்ளுகிற பாடம், நாம கர்த்தருக்கு பிரியமானவங்க, கர்த்தர் நம்ம அன்பு வச்சிருக்கிறாரு. ஆனா நாம் அநியாயம் அக்கிரமம் செய்தால் நமக்கு ஒரு நியாய தீர்ப்பு ஒண்ணு இருக்கிறது. நியாய தீர்ப்பு நாளிலே நாம தவறை தப்பி பழைக்க போவது இல்லை. நிறைய பேர் நினைக்கிறாங்க, கடைசி நேரத்தை ஆண்டவர்கிட்ட என்ன கேட்டுக்குவேன்? மன்னிப்பு கேட்டுக்குவேன். அப்படிலாம் கடவுளை என்ன பண்ண முடியாது? ஏமாத்த முடியாது. இப்போ அந்த பாபிலோனுக்கு போன தீமை செய்தவர்கள், விக்கிரக ஆராதனை செய்தவர்கள், ஒரு சிலர் என்ன ஆனாங்க? மனம் திரும்பினார்கள். அல்லேலூயா. சோ நம்ம எவ்வளவு பெரிய அக்கிரமம் செய்தாலும் ஆண்டவர் நமக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கிறார். என்ன வாய்ப்பு? மனம் திரும்புவதற்கு வாய்ப்பு கொடுக்கிறார். அப்ப நமக்கு கிடைக்கப்படுகிற வாய்ப்பை பயன்படுத்தி நாம் மனம் திரும்பினால், கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்பணிந்து நடக்கிறவர்களுக்கு ஆண்டவர் நித்திய ஜீவனை கொடுத்து அவர்களை ஆசீர்வதிக்கிறது போல, மனம் திரும்புகிறவர்களுக்கு என்ன உண்டு? அதே ஆசீர்வாதம் உண்டு. ஒரு ஆமென் சொல்லலாமா? அல்லேலூயா. சோ இதுதான் நம்ம இங்க இருந்து கத்துக்கிற பாடம். சோ இதுல நீங்க நினைத்திருக்கிற நினைவுகளை கர்த்தர் உங்களுக்கு செய்து கொடுப்பார் என்று வாக்கு தத்தம்லாம் கிடையாது. இந்த வாக்கு யாருக்கு கொடுக்கப்பட்டது? அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட வாக்கு. அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட வாக்கு எனக்காக நான் என்ன பண்ண முடியாது? எடுத்துக்கொள்ள முடியாது. இப்போ நான் உங்களை கேட்கிறேன், நீங்க எல்லாம் சிறை இருப்புல இருக்கிறீங்களா? சொல்லுங்க. எங்க இருக்கிறீங்க? சொந்த தாய் நாட்டுல இருக்கிறீங்க, சுதந்திரமா வாழ்ந்துகிட்டு இருக்கிறீங்க. உங்களுக்கு எந்த சிறையிருப்பும் இல்ல. நீங்க ஆனா என்ன செய்யணும்? கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து என்ன பண்ணணும்? நடக்கணும். ஒருவேளை கர்த்தருடைய வார்த்தைக்கு விரோதமாய் நீங்க வாழ்ந்திருப்பீங்கன்னா என்ன பண்ணணும்? மனம் திரும்பணும். மனம் திரும்பி கர்த்தருக்கு உண்மையாய் ஜீவிக்கும் போது கர்த்தர் நமக்கு எதை கொடுக்க ஆயத்தமா இருக்கிறார்? நித்திய ஜீவனை கொடுக்க ஆயத்தமா இருக்கிறார். அல்லது மனம் திரும்பாமல் நாம் இஷ்டப்படி வாழ்வோமானால், அநியாய அக்கிரமங்களை செய்வோமானால், நமக்கு ஒரு நாள் என்ன உண்டு? நியாய தீர்ப்பு உண்டு. அந்த நியாய தீர்ப்பில் நாம் என்ன பண்ண முடியாது? தப்பித்து கொள்ள முடியாது. இதுதான் அதிலிருந்து நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய பாடம். அப்போ நாம் தேவனுக்கு பிரியமானவர்கள், தேவன் நம்மேல் பிரியமாயிருக்கிறார், தம்முடைய குமாரனை நமக்காக அனுப்பினார், அவருடைய குமாரனுடைய ரத்தத்தினாலே நமக்கு பாவ மன்னிப்பு, மீட்பு, ரட்சிப்பு உண்டாயிருக்கிறது. இப்பேற்பட்ட சாக்கியத்தை பெற்ற நாம் பயபக்தியோடு கூட அவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து என்ன பண்ண வேண்டும்? நடக்க வேண்டும். அல்லேலூயா. அப்படி இல்லாத பட்சத்தில் நாம் ஒரு நாள் நியாய தீர்ப்பில் என்ன பண்ண வேண்டும்? நிற்க வேண்டும். அந்த நியாய தீர்ப்பிலிருந்து என்ன பண்ண முடியாது? தப்பித்துக் கொள்ள முடியாது. நாம் அவருக்கு உண்மையாய் வாழ்வோமானால் நாம் கட்டாயமாக நித்திய ஜீவனை என்ன பண்ணுவோம்? சுதந்திரித்துக் கொள்வோம். அல்லேலூயா. ஆகவே இது நமக்காக கொடுக்கப்பட்ட எரேமியா 29:11 நமக்காக கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தம் அல்ல. யூதா தேசத்திலிருந்து பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போன, தேவனுக்கு கீழ்ப்படிந்த அல்லது கீழ்ப்படியாமல் போய் மனம் திரும்பின அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட வாக்கு. அது நிறைவேறினதா? நிறைவேறினது, நிறைவேறி முடிந்து விட்டது. ஆனால் நாம் அதிலிருந்து பாடங்களை, நம்முடைய வாழ்க்கைக்கான கருத்துக்களை நாம் என்ன பண்ணுகிறோம்? கற்றுக்கொள்கிறோம். அந்த கருத்துக்களை, அந்த பாடங்களை கற்றுக்கொள்கிற நாம் கர்த்தருக்கு பிரியமா என்ன பண்ண வேண்டும்? வாழ வேண்டும். எல்லாரும் கண்களை மூடி நாம் ஒப்பு கொடுக்கலாமா?